வெல்கம் டு மேத்தா ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு இம்பார்ட்டண்டான பொது தமிழ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆணின் பருவங்கள். ஆணின் பருவங்கள் வயதுக்கேற்றவாறு சேஞ்சஸ் ஆகுங்க. ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு பெயரில் அழைப்பாங்க. அப்போ எந்தெந்த வயதில் அந்த ஆணின் பருவங்கள் என்ன பெயரில் அழைக்கப்படுது அப்படின்றத நம்ம இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாருங்க, 7 வயதுக்குள்ள அந்த ஆணோடைய பெயர் பாலகன். ஓகேங்களா? அந்த பருவத்தில் 7 வயதுக்குள்ள அந்த ஆணோடைய பெயர் பாலகன் சொல்லுவாங்க. 7 முதல் 10 வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஆணின் பருவம் மீலி அப்படின்னு சொல்லுவாங்க. 10 to 14 வயதுக்குள்ள மரவோன் அப்படின்னு அழைக்கிறாங்க. 14 15 வயதுக்குள்ள திரவோன் என்ற நேம்ல அந்த பருவம் அழைக்கப்படுது. 15 16 வயதுக்குள்ள காலை. ஓகேங்களா? இந்த பருவத்துல தான் கொஞ்சம் புத்துணர்ச்சியோட இருப்பாங்க அந்த சிறுவர்கள். அது 14 30 வயதுக்குள்ள விடலை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30 வயதுக்கு மேல இந்த ஆணின் பருவம் எப்படி அழைக்கப்படுதுன்னா முதுமை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயது முதிர்ச்சியடைந்த பருவம் தான் அந்த 30 வயதுக்கு மேல அழைக்கப்படுது. அப்ப டிஎன்பிஎஸ்சில இதுல எதனா ஒரு ஏஜ் கொடுத்துருவாங்க. 14 15 வயதுக்குள்ள இந்த ஆணின் பருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுது அதை நீங்க குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் நீங்க கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.